இன்றைக்கான தகவல். இன்று நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் என்றால் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி சொல்ல போகிறேன். இவரை நாம் செக்கிழுத்த செம்மல் என்று சொல்லுவோம். 1908 தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கோரல் நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். 16 மணி நேர வேலை, குறைந்த சம்பளம், லீவ் கிடையாது. யாரும் கேள்வி கேட்கவில்லை. வ.உ. சிதம்பரம் பிள்ளை கேள்வி கேட்க தொடங்கினார். ஒர்க்கர்ஸ் எல்லோரும் அவர்கள் பின்னே வரத் தொடங்கினார்கள். இதனால் புரட்சி வெடித்தது. ஆலயம் க்ளோஸ் செய்யும் நிலைமை வந்துவிட்டது. ஒரு பக்கம் பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கிய பொருட்களை வாங்க இந்தியர்கள் மறுத்துவிட்டதால் பொருளாதார வீழ்ச்சியும் சந்தித்தது. சில காலங்களிலேயே சுதேசமித்ரன் பத்திரிகையில் ஒரு செய்தி, பிரிட்டிஷ்காரனின் அகம்பாவம் ஒரு தமிழன் காலில் மடிந்து விட்டது என்று சொல்லியது. அப்பொழுதுதான் பிரிட்டிஷ்காரன் ஒத்துக்கொண்டான். என்ன தெரியுமா? ஒரு நாள் லீவ் கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டான். 50% வேலை கூலி கூட்டப்பட்டது. வேலை நேரம் 16 மணி நேரத்தில் இருந்து குறைக்கவும் பட்டுள்ளது. இதனால் கோபம் கொண்ட பிரிட்டிஷ்காரன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை மீது ஒரு குற்றத்தை வைத்தான். 2 ஆயுள் தண்டனை, 40 ஆண்டு ஜெயில் தண்டனையை வெறும் 4 நாட்களில் அவர் அனுபவிக்கிறார். வண்டல் கலந்த உணவு, புளித்து போன கஞ்சி, சாப்பாடு கேட்டால் அடி, சங்கிலிகளை போட்டு வெயிலில் மாடுகளோடு சேர்த்து இழுக்க வைத்தார். செக்குகளை இழுத்து எண்ணெய் காய்க்க வேண்டும். சாக்குகளில் ஆடைகளை தயாரித்து போட வைத்தார்கள். ஒரு கண் பறிபோனது. வயிற்றில் பலத்த அடி. ஜெயிலில் இறந்து போய்விடுவார் என்று பயந்த ஜெயில் ஊழியர் 1912 அவரை ரிலீஸ் செய்கிறார். வெளியே வந்தவர் தன்னிடம் இருந்த புத்தகங்களை எல்லாம் வித்து வாழ்க்கையை ஓட்டுகிறார். கடைசியில் வீடு வீடாக சென்று மண்ணெனையும் விற்கிறார். இந்த நிலைமையைத்தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை சந்தித்தார். கடைசியில் 1930 அவருடைய 64 வயதில் அவர் இறந்து போகிறார். வறுமை காரணமாக அவர் இறந்தார் என்று எண்ணி விடாதீர்கள். எக்காரணம் கொண்டு பிரிட்டிஷ்காரனுக்கு அடிபணிய மாட்டேன் என்று ஒன் மேன் ஆர்மியாக செயல்பட்டார். இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.